பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன்சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நாராயணுடைய அன்பு வணக்கங்கள். இந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இதுதான் சாமுதிரிகா லட்சணம்னு நம்ம சாஸ்திரத்தில், ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. சாமுத்ரா லட்சணம்னு சொல்கிறது இந்த சமுத்திரராஜனால் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான இலக்கிய படைப்பு. இந்த சமுத்திரராஜனால் எழுதப்பட்ட அந்த இலக்கிய படைப்பில் என்ன சொல்லியிருக்குன்னா, பாடி லாங்குவேஜ், அதாவது மனுஷனுடைய அங்க அவயவங்கள் பற்றி சாஸ்திரங்கள் அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கு. காட்டி கொடுக்கும் முகங்கள், நம்மை பற்றி செய்தி சொல்லும் சரீர அமைப்புகள் அப்படின்னு அதனுடைய தாற்பயங்கள் உண்டு. அது நம்முடைய தலை முதல் கொண்டு பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து அங்க அவயவங்களுக்கும் அமைப்புகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள்னு சொல்லியிருக்கு. இது இன்றைக்கி நிறைய மாடர்ன் லைஃப்பில் ரெக்ரூட்மெண்ட் சென்டரில், இந்த சோஷியல் ஃபங்க்ஷனில் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது, அல்லது நம்ம தொழிலுக்கு வேண்டிய கூட்டாளிகளை சேர்க்கும்போது, வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக எல்லாத்த விட இந்த திருமணம் செய்து கொள்ளும்போது அந்த கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அங்க அவயவங்கள் எப்படி அமைப்பு இருக்குன்னு பார்த்து, அது இந்த ஜாதக பொருத்தத்தை விட இன்னும் நிறைய எஃபெக்டிவாக நம்மளால் பல பலன்கள் சொல்ல முடியும். ஜாதகம் பொருத்தம் பார்த்து நிறைய திருமணங்கள் வெற்றி அடைகிறதுலன்னு நிறைய பேர் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஜாதகம் சரியாக இருக்கா, ஆத்தென்டிக்காக இருக்கான்னு நமக்கு யாருக்கும் ப்ரூஃப் கிடையாது. ஒரு சமயம் அந்த ஜாதகம் தவறாக இருக்கலாம், அல்லது சொல்லக்கூடியவர் சிலதை கவனிக்காமல் விட்டுருக்கலாம், அல்லது சொல்லக்கூடியவர்களுக்கு போதிய அறிவியல் கூட இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி நிறைய பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம், அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். இப்படி பல காரணங்களால் அது ஃபெயில் ஆகலாம். ஆனால் இந்த உடல் அமைப்புகளை கொண்டு பார்க்கக்கூடிய அந்த சாமுதிரிகா லட்சண சாஸ்திரத்தில் அந்த ஜாதக பொருத்தம்ன்றது ரொம்ப துல்லியமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் நம்மளால் சொல்ல முடியும். அது 100% ஃபுல் ப்ரூஃபாக இருக்கும். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய வல்லுநர்கள், சோடாவசானி, தசாவசானின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க. பல விஷயங்களை ஒரே சமயத்தில் சொல்லக்கூடிய அறிவு கூர்மை வாய்ந்தவங்க, ரொம்ப தீட்சணியசாலிகள்லாம் இருந்திருக்காங்க. அவங்கள்லாம் இந்த சாமுதிரிகா லட்சணத்தை நிறைய படித்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மேற்கு தேசங்களில் பார்த்தோம்னா, ஷேக்ஸ்பியர்னு சொல்லக்கூடியவர் சாமுதிரிகா லட்சணத்தில் மிகப்பெரிய வல்லுநராக இருந்தார். அவர் இந்த அனாட்டமின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய அங்க அவயவங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுல மிகப்பெரிய வல்லுநராக இருந்தார். அவர் பார்க்காத ஊர்கள், ரோமு, அந்த இதெல்லாம் ஈஜிப்டெல்லாம் பற்றி ரொம்ப துல்லியமாக அவரால் கதைகள் சொல்ல முடிஞ்சது, அங்கே இருக்கிற கேரக்டர் அனாலிசிஸ்லாம் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம், அவர் இந்த குளோப் தியேட்டர், லண்டன் குளோப் தியேட்டரில் ஒரு வண்டி ஓட்டு போகிறவராக இருந்தார். அந்த வண்டி ஓட்டிகிட்டு அங்கே வரக்கூடிய பிரமுகர்கள்லாம் இறக்கி விட்டுட்டு திரும்பி போவார். அப்படிப்பட்ட நிலையில் அவர் அந்த லண்டன் தியேட்டரில் அந்த சில அபிப்பிராயங்கள்லாம் சொன்ன உடனே அவங்க அந்த காட்சி அமைக்கிறதுக்கு கூட, கதை எழுதுறதுக்கு கூட இவர் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ரைட்டர் ஆனார். அந்த ரைட்டர் ஆகும்போது அவங்க கேரக்டர் அனலைசேஷன், கேரக்டர்லாம் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் லண்டனில் இருக்கக்கூடியவர்கள் அவர் வாழ்ந்த பகுதியில் யார் இறந்து போனாலும் உடனே எரிக்க மாட்டாங்க. அதை மொத்தத்தையும் ஒரு ரூமில் போட்டு வச்சுட்டு பூட்டி வச்சுருப்பாங்க. அப்புறமா மொத்தமாக ஒரு வாட்டி எரிப்பாங்க. அப்படிப்பட்ட பழக்கம் அந்த 1686 இருந்தது. அந்த சமயத்தில் அவர் அந்த இரவு பகுதியில் அந்த பிண அறைக்கு போயிட்டு பிணங்களை எடுத்து பார்த்து அதை பைசெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அங்க அவங்களை அறுத்து பார்த்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது, வெளியில் எப்படி இருக்குது சரீரம், அவருடைய வாழ்க்கையினுடைய இணைப்பு எப்படி இருந்தது, அவருடைய சரித்திரத்தோடு இவருடைய உடம்பு அமைப்பு எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்து அதில் பல விதமான கதைகளை எழுதியிருக்க ஆடுறதுக்கெலாம் நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அந்த பாடி லாங்குவேஜை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கும் போது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பல விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த ஃப்ரனாலஜின்னு சொல்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதாவது ஃபேஸ் ரீடிங்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரனாலஜி அல்லது ஃபேஸ் ரீடிங்னு சொல்கிறது முக அமைப்பை கொண்டு ஒருத்தருடைய குணாதிசயத்தை பெருமளவு நம்மளால் வகுக்க முடியும். இந்த முக அமைப்புன்றது மொத்தமே 7 அமைப்பு தான் இருக்குன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, இந்த சாமுதிரிகா லட்சணத்துலேயும் சொல்லியிருக்கு. அந்த 7 அமைப்புகளுக்கும் இந்த 7 கிரகங்களுக்கும் தொடர்பு உண்டு. அந்த 7 அமைப்புலையும் அந்த 7 கிரகங்கள் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது லூனார் ஃபேஸு, சோலார் ஃபேஸு, மெர்க்குரியன் ஃபேஸு, ஜூபிட்டேரியன் ஃபேஸு, சன் ஃபேஸு, அப்புறம் சாட்டனிக் ஃபேஸு, இப்படியெல்லாம் வீனஸ் ஃபேஸு, இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல சொல்லக்கூடிய அந்த சோலார் ஃபேஸுன்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய அமைப்பு உள்ள முகம்ன்றது இந்த முக்கோணமாகவும் கீழே பகுதியாகவும் மேலே சதுரமாகவும் இருக்கக்கூடிய முக அமைப்புக்கு அந்த சோலார் ஃபேஸுன்னு சொல்கிறோம். அந்த சூரியனுடைய அமைப்பு கொண்ட முகபாவம் உள்ளவர்கள் மிகப்பெரிய வியாபார வல்லுநர்களாக இருப்பாங்க, வியாபாரத்தில் சிறப்பாங்க, வியாபாரத்தில் பெரிய ஒரு டைக்கூன்னு சொல்லுது, பிஸ்னஸ் டைக்கூன்ஸ், பிஸ்னஸ் விசார்டுன்னு சொல்லிட்டு
பெரிய சாதனை படைக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கவங்களுக்கு அந்த முக அமைப்பு இருக்காம். லூனார் ஃபேஸ்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய முக அமைப்புடையவர்கள் முழு வட்ட வடிவமான முகம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கதை இலக்கியங்கள் சொல்கிறது, ஒரு இமேஜினரி விஷயங்களில் நிறைய ஈடுபடுறது, யூட்டோப்பியன் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாத ஒரு உலகத்தில் எப்பவுமே சஞ்சரிச்சுக்கூடிய சுபாவம் சில பேருக்கு இருக்கும். அப்படிப்பட்டவருக்கு அந்த லூனார் ஃபேஸ் இருக்கும். அவங்க தான் நிறைய கவிதைகள்லாம் எழுதுவாங்க, இலக்கியங்கள்லாம் படிப்பாங்க. நிறைய வந்து இமேஜினரி ஸ்டோரி, இந்த ஃபிக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த ஃபிக்ஷன்ஸ்லாம் எழுதக்கூடிய திறமை வந்து லூனார் ஃபேஸுக்கு நிறைய இருக்கும். மார்ஷியல் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது செவ்வாயினுடைய அமைப்புடையவர்கள் வந்து முற்றிலும் வந்து ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்லக்கூடிய இந்த நீள் சதுரமாக இருக்கும். அந்த நீள் சதுரமாக இருக்கக்கூடிய முக அமைப்புடையவர்கள்னால் மிகப்பெரிய சோல்ஜர்ஸு, அப்புறம் பெரிய வாரியர்ஸு, அந்த காலத்து போர் வீரர்கள், அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஐபிஎஸ் போன்ற இந்த போலீஸ் துறையில் இருக்கவங்க, மிகப்பெரிய ஆர்மின்னு சொல்லக்கூடிய இந்த நம்முடைய இராணுவத்தில் இப்போ மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த மார்ஷியல் ஃபேஸ் இருக்கும். அதுதான் மார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மார்ஷியல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்புடையவர்களை அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், இனம் கண்டுகொள்ள முடியும். அதுக்கடுத்தது வந்து இந்த மெர்க்குரியன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மெர்க்குரியன் ஃபேஸ் வந்து நல்ல திறமைசாலிகளாக இருக்கிறதோட கணக்கு வழக்குகளில் ரொம்ப திறமை பெற்றிருப்பாங்க. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா பண்ணுவாங்க. வங்கி போன்ற துறைகளில் நல்ல சிறந்த செயல்பாடு உடையவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சதுரமான ஒரு முக அமைப்பு இருக்கும். காதுகள் கொஞ்சம் முன்னோக்கி இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மெர்க்குரியன் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த ஜூபிட்டேரியன் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அது முற்றிலும் ஓவல் சைஸில் இருக்கும். அது அந்த ஓவல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு முக அமைப்புடையவர்களுக்கு ஃபிலாசபர்ஸ்ன்னு சொல்லுவோம், வேதாந்திகள்னு சொல்லுவோம். நிறைய வேத விசாரங்கள் பண்ணுறவங்க, கடவுளுடைய தானத்தில் ஈடுபடுறவங்க, கடவுளுடைய பற்றி செய்திகள்லாம் சொல்கிறவங்க, நிறைய மற்றவர்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறவங்க, மற்றவர்களை வழிகாட்டுபவர்கள், ஆன்மீக துறையில் மற்றவர்களை ஈடுபட செய்யக்கூடியவர்கள், அழைத்து செல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஜூபிட்டேரியன் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய குருவினுடைய முக அமைப்பு ஓவல் ஷேப்பு அல்லது வந்து ஒரு நீள் சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு முக அமைப்பு ஒன்று தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சுக்ரன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சுக்ரன் ஃபேஸ்ன்னு, அதாவது இந்த வீனஸ் ஃபேஸ்ன்றது வந்து எப்படி இருக்கும்னா, மூக்கு ரொம்ப கூர்மையாக இருக்கும். அந்த நுனியில் வந்து டிப்பு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு பொட்டேட்டோ நோஸ் இருக்கும். அது பொட்டேட்டோ நோஸ்னால் மூக்குனுடைய நுனியில் ஒரு உருண்டை மாதிரி இருக்கும். சில பேருக்கு தட்டையாக இருக்கும், சில பேருக்கு உள்ளே அமுங்கி இருக்கும், சில பேருக்கு சிறிய மூக்காக இருக்கும். இந்த வீனஸ் மவுண்டன் சொல்லக்கூடிய சுக்கிர அமைப்புடையவர்களுக்கு வந்து மூக்குன்னு வந்து நீளம் ஜாஸ்தி இருக்கும், ஷார்ப்னஸ் ஜாஸ்தி இருக்கும். அந்த கண்களை வந்து ரொம்ப ஒளிப்படுத்ததாக காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மூக்குக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மூக்குடையவர்களுக்கு இந்த கலைஞர்களாக இருப்பாங்க, கலைத்துறையில் ஈடுபட்டிருப்பாங்க, பாடகர்களாக இருக்கலாங்க, சினிமா நடிகைகளாக இருக்கலாங்க, அப்புறம் இந்த இலக்கியம் படைப்பவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட கலைத்துறையை கலைநயம் மிக்கவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையை ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பார்வை கொண்டவர்களாக அவர் இருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த சாட்டானிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சாட்டானிக்ஸ்ன்றது ரக்கட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நிறைய வந்து கோணாமானான்னு இருக்கும் முகம். ஒரு பக்கம் போல் இன்னொரு பக்கத்தினுடைய அமைப்பு இருக்காது, ஒரு பக்கத்தினுடைய அளவு இன்னொரு பக்கத்தில் இருக்காது. அந்த மூக்குலேருந்து அளந்து பார்த்தோம்னா ரெண்டு சைடுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் காணப்படும். இந்த சின்னுன்னு சொல்லக்கூடிய இந்த தாடை பகுதி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி உதடுகள் வந்து ரொம்ப தடித்து இருக்கும், வெளியில் என்னன்னா தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இந்த சனீஸ்வரனுடைய முகம்னு சொல்லுவோம், சனி கிரகத்தினுடைய முகம்னு சொல்லுவோம். இந்த சாட்டானிக் ஃபேஸ் உடையவங்க வந்து நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு பேர், நல்ல ஹார்ட் லேபரர்ஸாக இருப்பாங்க. எப்படிப்பட்ட தொழிற்சாலையும் பெரிய திறமைசாலிகளை வழிபட்டு திறமையான படைப்பாளிகளாக இருப்பாங்க. அவங்க வந்து சமுதாயத்துக்கே ஒரு முதுகெலும்பாக விளங்கக்கூடிய ஒரு சக்தி சாமர்த்தியத்துடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரங்கள்லாம் மிக குறைவாக இருக்கும்ன்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் உண்டு. இப்படி ஒவ்வொரு உருவ அமைப்புக்கும் அந்த ஃப்ரனாலஜின்னு சொல்லக்கூடிய அல்லது சாமுதிரிகாலட்சணம்னு சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரத்தோட இணைப்பு உண்டு. அதை ஜாதகத்தோடு ஒப்பிடும்போது சரியான லக்னத்தை கணக்கிடுறதுக்கும் பிற விஷயங்களுக்கும் பயன்படுறது. இப்படிப்பட்ட மேலும் நல்ல சுவாரஸ்யமான செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.